நம்ம ஊர்ல 40-50 டிகிரில வந்து ஈஸியா இருந்திருப்போம். நம்ம அதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவோம். நம்ம எல்லாம் யாரு தமிழ்நாட்டு ஆட்கள் இல்லையா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 24 டிகிரி தான் இருக்கு. அதையே தாக்கு பிடிக்க முடியாதுங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல. என்னடா நீங்க வந்து வெயிலுக்கும் குறை சொல்றீங்க, குளிரா இருந்தாலும் குளிருன்னு சொல்றீங்கன்னு தானே பாக்குறீங்க. அதே டவுட் தான் எனக்கும். ஆனா இந்த வெயில பார்க்கும்போது குளிரே பெட்டர்னு தோணும். ஏன்னா 20-24 டிகிரி வெயில் கூட உங்களுக்கு வந்து ஸ்கின் சேஞ்ச் ஆயிடும், பேச்சஸ் வரும், டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப லோவா ஃபீல் ஆகுறதுக்கு டயர்ட் ஆக்கி விட்டுரும். அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்ற லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் இந்த சின்ன வெயில் கூட. அப்ப தோணும் நமக்கு குளிர் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி சமயங்கள பிள்ளைங்களை எப்படி ஸ்கூல்ல சில் பண்ணுவாங்க எப்படின்னு தெரியுமா? நான் வந்து இந்த செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஞாபகம் வந்துருச்சு, அதனால அதையும் கூட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி அதாவது பிள்ளைங்க வந்து பிஇ பீரியட் அது இல்லாம லஞ்ச் டைம்ல எப்பெல்லாம் வெளியில வர்றாங்களோ கிரவுண்டுக்கு, டீச்சர்ஸ் அதிகமா நிப்பாங்க கிரவுண்ட்ல. இந்த மாதிரி எல்லார் கையிலும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும். அவங்க நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு அவங்கள வந்து கூல் பண்ணி அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை வந்து சில் பண்ணி அவங்களுக்கு வெயிலும் தெரியாத அளவுக்கு அப்படி காப்பாத்தி ஸ்ப்ரே பண்ணி அவங்கள விளையாட வைக்கிறாங்க. இது இங்க உள்ள சில ஸ்கூல்ல நடக்குது. சோ இந்த 20-24 டிகிரிக்கு இப்படி சில் பண்றாங்கன்னா நம்ம ஒரு டிகிரிக்கு நம்ம என்ன இப்படி எல்லாம் சில் பண்ணுவோம் இல்லையா? சோ நம்ம ஊர்லயே எப்படி விசேஷங்கள், என்ன வெயிலா இருக்கா மழையா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. See you guys in next video.